Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய பருப்பு போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு கடலை பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா கழுவி குக்கர்ல இந்த பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது. கரெக்டா இந்த பருப்புக்கு கொஞ்சம் மேலே தண்ணி ஊத்திக்கோங்க. கரெக்டா இருக்கும். ஓகே. ஒரு ஆழாக்கு மைதா மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்வீட் நீங்க எப்ப பண்ணீங்கனாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அது ஸ்வீட்டோட டேஸ்ட் ஏத்தி தரும். கொஞ்சமா மஞ்சள் தூள், நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு நெய் இல்லை எண்ணெய். நெய் பிடிச்சவங்க நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் பிடிச்சவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எது சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பருப்பு வெந்திருந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடுச்சுனாலும் அது நல்லா இருக்காது. இந்த அளவு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 விசில் விட்டிங்கனாலே இந்த அளவு வெந்துடும். ஓகே. இந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற விடுங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். வச்சுருக்க கடலைப்பருப்பை, வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு ஓட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்புக்கு ஒரு ஆழாக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் நிற்காது. இந்த மாதிரி இது கரெக்டான ஸ்டேஜ். இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம வாழை இலையில நல்ல நெய் தடவி வச்சுருக்க மாவில் உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி தட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல பைண்ட் கொடுத்துருங்க, வெளியிலலாம் வராத மாதிரி. இப்போ அந்த போலியை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. நல்லா தவா காஞ்சதும் அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு திரட்டி வச்சிருக்கிற போலியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ரெண்டு சைடு நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே கலர் சேஞ்ச் ஆக சொல்ல திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய பருப்பு போலி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.